அதனால் இது ஒரு ரொம்ப அற்புதமான திட்டம். சில வங்கிகள் கொடுக்குறாங்க, சில வங்கிகள் கொடுக்க மறுக்கிறாங்க. சில பேர் இந்த ஸ்கீமையே புரிஞ்சுக்கிடாம தேவையில்லாத நிறைய டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் கேட்கும்போது இந்த லோன் ப்ராசஸ் சிக்கலாயிடுது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, அல்லது இந்த பிஎம் சூரியகர் திட்டத்தில் வழிகாட்டுதல் நிறைய என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 3 கிலோவாட் வரைக்கும் போடக்கூடிய தொகைக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் லோன் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஆவணத்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதை மறுபடியும் திட்டவட்டமாக எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வங்கிகளில் இந்த இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த வங்கி கிளையில் இருக்கக்கூடிய மேனேஜர் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு 10 பக்கமாக ஒரு படிவத்தை கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாடிக்கையாளர்கிட்ட வருமான வரிக்குரிய அத்தாட்சி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் பண்ணுறாங்க. 90% வங்கி கிளைகளில் ரொம்ப எளிதாகவே இதை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்த தொகையும் முதலீடு போட வேண்டியிருக்காது. இதே மாதிரி நம்ம கமர்ஷியலுக்கு நம்ம சோலார் பண்ணி கொடுக்குறோம். ஸ்கூலு, காலேஜு அது மாதிரி இடங்களுக்கு நம்ம சோலார் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆஃப் கிரிட்டாக போயிடுறது தான் நல்லது. ஏன்னா ஒரு 10 கிலோவாட் 15 கிலோவாட்லாம் நீங்கள் போகும்போது இபியிலேருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக நெட் மீட்ரு கிடைக்கிறதில்ல. அப்படியே நெட் மீட்ரு கிடைச்சாலும் ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 500 நீங்கள் நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும். ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க ஃபிக்ஸட் சார்ஜ், அதாவது ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 217 கட்டுவீங்க. அப்போ 10 கிலோவாட் வச்சுருக்கீங்கன்னா ரூ. 2,170 நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். அதில் 5% எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் கட்டணும். அதுக்கப்புறமா ஒரு யூனிட்டுக்கு ரூ. 10.75 கட்டணும். இதில் காலையில் டைம் ஆஃப் தி டேன்னு சொல்லுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பீக் ஹவர் சார்ஜஸ்ஸு. டோட்டல் யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 20% யூனிட்டுக்கு 25% சார்ஜ் அதிகம் பண்ணுவாங்க. இப்போ ரூ. 10.75 அப்படின்னா ரூ. 12.90 அந்த மாதிரி உங்களுக்கு காசு வரும் ஒரு யூனிட்டுக்கு. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அதுவும் பீக் ஹவர் சார்ஜஸ்ஸு. டோட்டல் யூனிட்டில் கன்சியூம்டு யூனிட்ஸில் 20% ஆஃப் தி யூனிட்ஸ்க்கு 25% உங்களுக்கு காஸ்ட் வரும். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா கரண்ட் பில்லு ரூ. 13 கிட்ட வந்துடுது. அப்போது நம்ம ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டமாக போட்டுட்டோம்னா இபியில் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு போய் நெட் மீட்டருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்யூச்சரில் ஜென்ரேட் பண்ணுற எல்லா யூனிட்டையும் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில்லை முழுமையாக சேவ் பண்ண முடியும். இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் போடுறதுக்கான நடைமுறைகள் என்னென்னா, நீங்கள் சோலார் பேனல் போட்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி முடிக்கணும். இதான் வேலை.